Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, we come to you as we come around your word. Speak to us through your word. கிருபை நிறைந்த தேவனே, உம்முடைய நாமத்தினால் சமூகத்திற்கு வருகிறோம். எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். Strengthen us, help us and encourage us. In Jesus' precious name. Amen. எங்களை உற்சாகப்படுத்தும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from 1 Kings chapter 19. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். You know, in life we go through mountain top experience where God comes through and we get blessed and we are happy. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் மலை உச்சியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் உச்சிக்கு செல்ல வேண்டிய சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். And other times we go through deep valley. மற்றொரு புறத்திலே நாம் ஆழமான பள்ளத்தாக்குக்குள்ளாய் போக வேண்டியதாக இருக்கும். As the psalmist says, we go through valley of death experience. சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளாய் நாம் போக நேரிடலாம். Here in this portion, that's what we see here. இந்த வேத பகுதியிலே நாம் இதைத்தான் பார்க்க இருக்கிறோம். 1 Kings chapter 18, there was a great display of God's power on Mount Carmel. 18ஆம் அதிகாரத்திலே கர்மேல் பர்வதத்திலே தேவனுடைய வல்லமை விளங்கினதை நாம் பார்த்தோம். As we come through to 1 Kings chapter 19, here we see prophet Elijah is going through a deep valley experience. இந்த 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கிலே தீர்க்கதரிசியாகி எலியா போகிறதை நாம் பார்க்கிறோம். You know what happened in 1 Kings chapter 18? It is challenge between the prophets of Baal and prophet Elijah. 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியானவர் பாகால் தீர்க்கதரிசிகளை சவால் விட்டு அங்கே தேவ வல்லமை நிகழ்த்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். Prophets of Baal, they built an altar and they cried to their God for about 6 hours. Nothing happened. பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்தை செப்பனிட்டு 6 மணி நேரம் தொடர்ந்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒன்றுமே அங்கே சம்பவிக்கவில்லை. Then we see Elijah comes through about the time of the evening sacrifice, about 3 p.m. எலியா தீர்க்கதரிசியானவர் 3 மணி அளவிலே, மத்தியானம் 3 மணி அளவிலே வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். And he sets up the altar and he dug a trench around it. He put the wood and the sacrifice on top of that. பலிபீடத்தை செப்பனிட்டு சுற்றிலும் தண்ணீரை ஊற்றி அந்த பலியை மேலே வைக்கிறார். Then he soaked everything with water. எல்லாவற்றையும் தண்ணீரால் அதை ஊறும்படியாய் செய்கிறார். The trench was full of water. They put about 12 barrels of water. 12 பேரல் நிரம்பிய தண்ணீர்களை அதில் ஊற்றும் பொழுது சுற்றிலும் வாய்க்காலை போல தண்ணீர் நிற்கிறதை அங்கே பார்க்கிறோம். And he prayed, God send the fire and totally consumed the sacrifice. And it says it licked the water, it says. என்பதாக எலியா தீர்க்கதரிசி தேவனிடத்திலே அக்கினியாய் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து அந்த தண்ணீர் மற்ற எல்லா கற்களையும் நக்கி போட்டிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. God's power was demonstrated. It was a challenge between prophets of Baal and prophet Elijah, prophet of the only true God. இது இருவருக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு புறமும் எலியா தீர்க்கதரிசி தன்னந்தனியாய் நிற்கிறார். கர்த்தரே தேவன் என்று அங்கே தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்கினது. And you know what happened? There was a great revival. அதற்கு பின்பதாக அங்கே மாபெரும் எழுப்புதல் உண்டானது. All the people who saw bowed down and worshipped and said, "The Lord, He is God. The Lord, He is God." பின்பதாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். Remember, they went through a period of 3.5 years of drought and famine. Elijah goes to the top of Mount Carmel and he prayed 7 times. அதுக்கு முன்பதாக 3.5 ஆண்டு தேசத்திலே மிகப்பெரிய
பஞ்சம் உண்டாயிருந்தபடினால் எல்லாம் வறட்சியாக இருந்தது. அங்கே எலியா தீர்க்கதரிசி மலை மேலே போய் ஜெபம் பண்ணினார். And God sent rain and it was a blessed time. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு மாபெரும் மழையை வர்ஷிக்க பண்ணினார். அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. Bible says God sent rain and earth brought forth its fruit. கர்த்தர் தம்முடைய மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாய் செய்கிறார் என்று. This was mountaintop experience for prophet Elijah in chapter 18. Chapter 19 we see he goes through a deep dark valley. 18ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசியானவர் மலை உச்சியின் அனுபவத்திற்குள்ளாய் இருக்கிறார். 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறார். In life sometimes we experience great victory. Following the great victory we have to go through a valley experience. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மலை உச்சியின் அபார வெற்றிகளை பெற்றதுக்கு பின்பதாக சில நேரங்களிலே பள்ளத்தாக்கின் தாழ்ச்சிக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலைகள் நேரிடலாம். And verse 1 we see, and Ahab told Jezebel that all that Elijah had done, also how he had executed all the prophets with the sword. Then Jezebel sent a messenger to Elijah saying, so let the gods do to me and more also, if I do not make your life as the life of one of them by tomorrow about this time. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். 2ஆம் வசனம். அப்போது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களிலே ஒவ்வொருனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாது போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். Here King Ahab goes to the palace and tells his wife Jezebel what happened at Mount Carmel. ஆகாப் ராஜா அரண்மனைக்கு சென்று அங்கே என்ன நடந்தது என்பதை எல்லாம் விவரமாய் யேசபேலுக்கு அறிவித்தான். After this great display of God's power, Elijah took down the prophets of Baal and they were slain. கர்மெல் பர்வதத்திற்கு மேலாக தீர்க்கதரிசியாகிய எலியா எல்லாம் பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். And King Ahab goes and tells this to Jezebel. பின்பதாக இந்த செய்தியை ஆகாப் யேசபேலுக்கு அறிவிக்கிறார். Jezebel was not impressed by the demonstration of God's power and the rain that followed. கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கினதை குறித்து யேசபேலுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தது. Jezebel was very angry. இதை கேட்டபொழுது யேசபேலுக்கு மிகவும் கோபம் அதிகரித்தது. So she is making a vow, let the gods do to me and more also if I do not make your life as the life of one of them by tomorrow about this time. அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகும் அதற்கு அதிகமும் செய்ய கடவர் என்று சொன்னாள். What she is saying is, tomorrow by this time that Elijah will be slain. நாளை இந்நேரத்திலே எலியா தீர்க்கதரிசி கொல்லப்படுவார் என்பதாக அவள் சொல்லி அனுப்புகிறாள். This was a death threat for Elijah. இது சாவுக்கு ஏதுவான ஒரு பயமுறுத்துதலாய் காணப்படுகிறது. Probably Elijah wasn't expecting that because all the people praised God and they said the Lord he is God. ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே எலியா எதிர்பார்க்காத விதத்திலே இந்த செய்தி அவரிடத்திலே வந்து கேட்கப்படுகிறது. He thought Jezebel will do the same. அவன் நினைத்தான் யேசபேலும் இதேதான் எனக்கு செய்வாள் என்று. Verse 3, and when he saw that, he arose and ran for his life and went to Beersheba which belongs to Judah and left his servant there. 3ஆம் வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதேயாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்ட. So what Elijah does here, he flees for his life. இதை கேட்டபொழுது எலியா தீர்க்கதரிசியானவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ளும்படியாய் அங்கிருந்து ஓடுகிறார். When Jezebel said that Elijah will be slain in 24 hours,
he got shocked and he was running for his life. எசேபேல் அனுப்பிய இந்த செய்தியை கேட்டு எலியா தீர்க்கதரிசி பயம் அடைந்து 24 மணி நேரத்தில் என் உயிரை வாங்க தேடுகிறார்களே என்று அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். So he flees to Beersheba, which belongs to Judah, the southern kingdom, which is about 85 miles from where he was. அவன் இருப்பதிலிருந்து 85 மைல் தூர தொலைவில் இருக்கக்கூடிய பெர்செபாவுக்கு கடந்து போகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். So the great prophet of God is so discouraged and hopeless, he is running for his life. எலியா தீர்க்கதரிசி ஆனவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவராக நம்பிக்கையற்றவராக ஓடுகிறதை இங்கே பார்க்கிறோம். But here we see this great prophet who experienced a great victory on mountain top மிகப்பெரிய தீர்க்கதரிசி மிகப்பெரிய வெற்றியை கர்மேல் பர்வதத்திலே பார்த்தவர் is plunging into deep despair and discouragement. இப்பொழுது அவர் விரக்தி அடைந்தவராக நொந்து வாழ்க்கையில் விரக்தியிலே ஓடுகிறார். Not only that, we see in verse 4, but he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree. And he prayed that he might die, and said, "It is enough. Now, Lord, take my life, for I am no better than my fathers." 4ஆம் வசனம், அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரும்போது, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. So this is so low you can go in your life. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாமும் கூட சில நேரங்களிலே போகக்கூடும். Elijah, he wants to die, and he prays that he might die. It is enough. எலியா தீர்க்கதரிசி ஓடுகிற இந்த நேரத்திலே அவன் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்பதாக. 5 strong faithful men of God who wanted to die as well. 5 மிகப்பெரிய வலிமை பெற்ற தேவ மனிதர்களும் இப்படியே சாக வேண்டும் என்று விரும்பினார்கள். Moses, Elijah, Jacob, Jeremiah and John. மோசே, எரேமியா, எலியா, யோவான், யாக்கோபு. Elijah was a prophet of power. He was the one who saw the hand of God move in a powerful way. And he prayed, the rain stopped, and he prayed, God brought forth rain. எலியா என்கின்றவர் மிகவும் வல்லமை உள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி ஆவார். அவர் ஜெபித்த பொழுது மழை நின்றது, அவர் ஜெபித்த பொழுது மீண்டுமாய் மழை வந்தது. And he prayed, God sent the fire down. அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் அக்கினியாய் பதிலளித்தார். He has gone so low. What happens in verse 3? He left his servant in Beersheba and he goes on a day's journey into the wilderness. 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய ஊழியக்காரரை பெர்செபாவிலே நிறுத்திவிட்டு பின்பதாக அவர் பிரயாணத்தை தொடருகிறார். You know, in biblical times, a day's journey could vary from 16 to 30 miles. ஒரு நாள் பிரயாணம் என்று பார்க்கும்போது வேதாகம நாட்களிலே 16 முதல் 30 மைல் தூரம் அவர்கள் பிரயாணமாய் போவார்களாம். How did he get to the place of despair? அந்த இடத்திற்கு அவர் எப்படியாய் போகிறார் என்று பார்க்கும் பொழுது, In life we go through situations like that. Probably one of the reason is physical exhaustion. நாமும் கூட இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலே நாம் போகக்கூடும். ஏனென்றால் சரீர பிரகாரமாக இருக்கிற துன்புறுத்தல்கள். You know, on Mount Carmel there was a great demonstration of God's power. பர்வதத்திலே கர்த்தருடைய வல்லமை அங்கே பிரத்யட்சமாய் விளங்கப்பட்டது. And we see he goes up to the top of the mountain and he prays. And before the rain could come down, he has to travel from Mount Carmel. அந்த மலை வருவதற்கு முன்பதாக கர்மேல் மலையிலிருந்து அவர் எவ்வளவு தூரமாய் பிரயாணப்பட்டு வந்தார் என்று நாம் பார்த்தோம். To Jezreel, which is about 17 miles. Bible says that Elijah ran before the chariot of King Ahab and he reached Jezreel before King Ahab. ஜெஸ்ரேலிலே எலியா தீர்க்கதரிசி மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபடியினாலே ஆகாபுடைய ரதத்திற்கு முன்பதாக ஓடினார். அது கிட்டத்தட்ட 17 மைல் தூரமாய் கருதப்படுகிறது. He must have run really fast. And not only the next day, he travels to Beersheba
another 85 miles, running for his life. அதற்கு அடுத்தபடியாய் பார்க்கும்போது பத்ஷெபாவுக்கு அவர் கடந்து செல்கிறார். அது 85 மைல் தூரமாய் இருக்கிறது. தன் ஜீவனை பாதுகாக்கும்படியாய் அவர் ஓடுகிறார். While he is running, he is thinking about his life. And not only that, from Beersheba he travels another 16 to 30 miles and goes in the wilderness, and he is resting under a juniper tree. பர்ஷெபாவிலிருந்து அந்த வனாந்தரமான இடத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். அது 16 to 30 மைல் தூரமாக இருந்திருக்கும். அங்கே சூரச் செடியின் கீழே போய் அவர் அமருகிறார். Physically, probably he was totally exhausted. சரீர பிரகாரமாய் அவர் முற்றிலும் களைப்படைந்தவராய் அங்கே சூரச் செடியின் கீழ் போய் அமருகிறார். Physical exhaustion can leave you in a place of great vulnerability. சரீர சோர்வு நம்மை மிகவும் சோர்வடை செய்து நம்மை அமர வைத்து விடும் பிரியமானவர்களே. Not only that, second thing I can see is a spiritual exhaustion. Doing God's ministry can spiritually exhaust. இரண்டாவதாக ஆவிக்குரிய சோர்வு. அநேக ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறபடினாலே ஆவிக்குரிய சோர்வு நமக்குள்ளாக வரக்கூடும். I believe there was a great spiritual output. Here we see he was physically and spiritually exhausted. நாம் பார்க்கிறோம் அவர் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் சோர்வு அடைந்தவராய் களைப்படைந்தவராய் இங்கே காணப்படுகிறார். That's why he is in a place of despair. ஆகவேதான் அவர் சூறைச்செடியின் கீழாக போய் அமர்ந்து கொள்கிறார். Not only that, he is under attack. The Jezebel wants to kill him. இது மாத்திரமல்ல, எசேபேல் அவரை கொல்லும்படியாய் துடிக்கிறார் என்ற அந்த பயமும் அவரை பிடித்திருந்தது. This is not just an empty threat. Jezebel has already killed many of Jehovah's prophets. இது ஏதோ சும்மா அவள் பயமுறுத்துகிறார் என்று அல்ல. எசேபேல் ஏற்கனவே கர்த்தருடைய அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறாள். Jezebel, she was not Jewish. She was a Gentile, daughter of the king of Zidon. சீதோனின் குமாரத்தியாகிய எசேபேல் மிகவும் பொல்லாத ஒருவளாக அவள் யூதன் அல்லாத புறதேசத்தலாய் காணப்படுகிறாள். This was a political marriage. She is the one who brought the worship of Baal into the nation of Israel. திருமணம் செய்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள் வந்த அவள் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக விக்கிரக ஆராதனை முறைமையை கொண்டு வந்தாள். She was a very evil person. அவள் மிகவும் மோசமான ஒரு தீய மனுஷியாய் காணப்பட்டாள். The threat of death was the voice of the enemy. தன்னை சாகு அடிக்கும்படியாக எலியாவுக்கு விரோதமாக எழும்பின அந்த எதிரியின் சத்தம். Sometimes, we go through difficult times, family situations, financial situations, health situations. வாழ்க்கையிலும் கூட கடினமான சூழ்நிலை வழியால் நாம் போவோம். பொருளாதாரம், சரீர பிரகாரமான வருகிற பிரச்சனைகளை கேட்டு Some people want to commit suicide and they get suicidal. சிலர் பிரச்சனைகளை கண்டு தற்கொலை செய்து மரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது உண்டு. This is the voice of the enemy. அந்த சத்தம் பிசாசின் சத்தம் பிரியமானவர்களே. Enemy comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. And not only that, the reason he was in such a state of despair, he was on his own. சோர்ந்து களைப்படைந்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஜீவனை காக்கும்படியாய் இப்படி ஓடுகிறார். He left his servant at Beersheba and he traveled another 16 miles or so into the wilderness. பர்ஷெபாவிலே தன்னுடைய ஊழியக்காரரை நிறுத்தி அதை தொடர்ந்து ஒரு 30 மைல் தூரம் போய் வனாந்தரத்திலே போய் சேருகிறார். When you go through difficult times, if you are alone, it is very challenging. கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகும்போது நீங்கள் தனிமையில் இருப்பீர்கள் என்றால் அது மிகவும் கடினமான ஒன்றாய் காணப்படும். I believe he also was greatly disappointed. Probably Elijah thought what happened after what happened in Mount Carmel, and people said the Lord is God. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடந்ததுக்கு பின்பதாக மனம் விரக்தி அடைந்து சோர்ந்து போய் கர்த்தரின் தெய்வம் என்று சொல்வதற்கும் அவர் சொல்லக்கூடாதபடிக்கு சோர்ந்து போய் கிடக்கிறதை பார்க்கிறோம். He thought Jezebel will also repent and turn back to God, and he wanted to lead the nation into a great revival. எலியா தீர்க்கதரிசி நினைத்தார் இந்த எசேபேல் கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாள், தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதலுக்குள் வரும் என்று நினைத்தார். He was very hopeful, I believe, but
he was disappointed. இப்படிதான் நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் உண்டாயிற்று. Now we see Elijah is in this situation in the wilderness under the juniper tree and he wants to die. சூரைச் செடி கீழாக மனம் சோர்ந்தவராய் விடாய்த்தவராய் சாக வேண்டும் என்று இருக்கிற எலியாவை பாருங்கள். So what, he sleeps under the juniper tree and he is taking some rest. அந்த சூரைச் செடி கீழாக அவர் படுத்து கொஞ்ச நேரம் நித்திரை செய்கிறார். Verse 5, then as he lay and slept under a broom tree, suddenly angel touched him and said to him, arise and eat. And then he looked, and there by his head was a cake baked on coals and a jar of water. So he ate and drank and lay down again. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். 6ஆம் வசனம். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டிலே இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். So here we see he eats and drinks. He is very tired. God is concerned about our physical exhaustion and he goes back to sleep again. அவன் மிகவும் சோர்ந்திருந்தபடினாலே தன்னிடத்தில் இருக்கிற அந்த அப்பத்தையும் எடுத்து புசித்து தண்ணீரை குடித்துவிட்டு அவன் மீண்டுமாய் படுத்துக் கொள்கிறதை பார்க்கிறான். கர்த்தர் நம்முடைய சரீரத்திற்கு வேண்டிய தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. And the angel of the Lord came back the second time and touched him and said, arise and eat because your journey is too great for you. 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். And he rose again, ate and drank. Elijah has experienced miracle meal before. எலியா மீண்டும் எழுந்து புசித்து குடித்தார். இதே போல அற்புதமான உணவை ஏற்கனவே அவர் புசித்திருக்கிறார். Remember the ravens fed him bread and flesh morning and evening, and also the widow woman took care of him during the time of famine. கீரியாத் ஆற்றண்டிலே இருக்கும்போது எலியாவுக்கு கர்த்தர் காகங்களை அனுப்பி அற்புதமாக இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தது. அது மாத்திரமல்ல, சாரிபாத் விதவின் வீட்டிலே கர்த்தர் அவரை அற்புதமாய் போஷித்தார். Now he has a cake baked on the coals and a cruse of water. He has a long journey to travel. தழையிலே சுடப்பட்ட அப்பமும் பாத்திரத்திலே தண்ணீரும் அவருக்கு வைக்கப்பட்டிருந்த அதை எடுத்து அவர் புசித்து குடித்தார். Verse 8, he arose and he ate and drank and went in the strength of that food 40 days and 40 nights as far as Horeb, the mountain of God. 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். He is going 40 days and 40 nights in the strength of that meal to Mount Horeb. 40 நாள் இரவும் பகலும் அந்த ஆகாரத்தை புசித்ததின் பலத்தின் நிமித்தமாக 40 நாள் பிரயாணமாய் ஓரேப் மலை அண்டைக்கு அவர் போகிறார். Mount Horeb is nothing but Mount Sinai, where God gave Moses 10 commandments. ஓரேப் மலை என்பது சீனாய் மலையாய் இருக்கிறது. அங்கேதான் கர்த்தர் மோசேக்கு நீதி பிரமாணத்தை கொடுத்தார். Mount Sinai is in Sinai Peninsula. I've been there to Mount Sinai. சீனாய் பெனின்சுலா என்ற பகுதியிலே இந்த மலையானது அமைந்திருக்கிறது. அங்கே நான் போயிருக்கிறது. They say that is Mount Sinai, and there is also a dispute that it is somewhere else in Arabia. இடத்திலே சொன்னது என்னவென்றால், இதுதான் சீனாய் மலை, அரபு தேசத்துக்கும் இதிலே பங்கு உண்டு என்பதாக அவர்கள் சொன்னார்கள். See, he goes to Mount Horeb. There he went into a cave and spent the night in that place. And behold, the word of the Lord came to him, and he said to him, what are you doing there, Elijah? அவன் ஓரேபு மலை மட்டும் வந்த பொழுது அங்கே அந்த ராத்திரியிலே அவர் தங்கியிருந்தார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, இங்கே உனக்கு என்ன வேலை என்று கர்த்தர் கேட்டார். Elijah is not in God's plan, so he is running for his life. He is going towards the south. God is asking him a question. What are you doing
Here Elijah. எலியா தீர்க்கதரிசியானவர் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு தன் ஜீவனை காக்கும்படியாய் ஓடுகிறார். தெற்கை நோக்கி அவர் ஓடுகிற இந்த வேளையிலே கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, இங்கே உனக்கு என்ன வேலை என்றார். Sometimes God asks the same question to us. We are in the wrong place. கர்த்தர் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வியை சில நேரங்களில் கேட்கலாம், நாம் தவறான இடத்துல இருக்கும் பொழுது. He answers to God, verse 10. So he said, I have been very zealous for the Lord God of hosts. For the children of Israel, they have forsaken your covenant, torn down your altars, and killed your prophets with the sword. I alone am left, and they seek to take my life. 10 வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். This is what Elijah replied to God. இந்த வசனத்தை தான் எலியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலே பதிலாய் சொல்லுகிறார். God gives him instruction, verse 11 and 12. And he said, Go out and stand on the mountain before the Lord. And behold, the Lord passed by, and a great strong wind tore into the mountains and broke the rocks in pieces before the Lord, but the Lord was not in the wind. And after the wind, an earthquake, but Lord was not in the earthquake. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, a still small voice. 11 வசனம். அப்போது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்விலும் கர்த்தர் இருக்கவில்லை. 12 வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. Human tendency is to look for spectacular and great display of power. மனிதனுடைய பாரம்பரியத்தின்படி நின்று வேடிக்கை பார்ப்பதிலே நாம் கை தேர்ந்தவர்கள். Here we see there was great mighty wind, but the Lord was not in the wind. Earthquake, the Lord was not in the earthquake. Then the fire, the Lord was not in the fire. பெருங்காற்று உண்டானது, அதிலே கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சி உண்டானது, அதிலே கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினி உண்டானது, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. Suddenly there came a sound, we see a still small voice. பின்பதாக மெல்லிய அமர்ந்த சத்தம் உண்டானது. More dramatic things have happened in the Bible. Remember, during the day of Pentecost, suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled all the house where they were sitting. பெருங்காற்று அநேக இடத்துல உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி 120 பேர் மேல் வரும்போது பெருங்காற்று உண்டாயிற்று. அங்கே இடி முழக்கமான சத்தம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். And also it says there appeared cloven tongues like fire. Here we see a dramatic display of God's power. But here in chapter 19, God was not in the strong wind. இங்கே நாம் பார்க்கிறோம் பெருங்காற்று உண்டானது, அக்கினி உண்டானது, ஆனால் இதிலே தேவன் இருக்கவில்லை. Lord was not in the earthquake. The Lord was not in the fire. பூமி அதிர்ச்சியிலும் அக்கினிமயமான காரியத்திலும் தேவன் இருக்கவில்லை. Lord spoke through a still small voice. The Lord is ministering to him. மெல்லிய அமர்ந்த சத்தமாய் தேவன் அவரோடு கூட பேசி ஊழியம் செய்கிறார். இங்கே Lord ministered to us today in a still small voice. கர்த்தர் நமக்கும் மெல்லிய அமர்ந்த அந்த சத்தத்தோடு கூட ஊழியம் செய்கிறார். Elijah wanted to die, but God had a different plan for him. தீர்க்கதரிசி தான் மரிக்க வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்று வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். What does Elijah do? Verse 13. So it was when Elijah heard it that he wrapped his face in his mantle and went out and stood in the entrance of the cave. And suddenly the voice came to him and said, What are you doing here, Elijah? 13 வசனம். அதை எலியா கேட்டபொழுது தான் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து
கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, உனக்கு என்ன காரியம் என்கின்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. God is asking, what are you doing here? உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கர்த்தர் கேட்கிறார். He repeats the same answer, as he did in verse 10. I've been very zealous for you. அதற்கு அடுத்ததாய் வரக்கூடிய அந்த 10ஆம் வசனத்திலே தேவன் அவரோடு பேசுகிற விஷயத்தில் verse 15 and 16. The Lord said to him, go, return on your way to the wilderness of Damascus, and when you arrive, anoint Hazael as king over Syria. Also you shall anoint Jehu the son of Nimshi as king over Israel, and Elijah the son of Shaphat of Abel Meholah you shall anoint as prophet in your place. 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆகோசை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகலவை ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. Here, prophet is discouraged and despondent. God says, go back to where you left. தீர்க்கதரிசியானவர் மிகவும் சோர்ந்து போனவராக விடாய்த்தவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை மீண்டுமாக உன் நிலைக்கு நீ போ என்று சொல்லுகிறார். He wants him go back to the north. He came all the way down to the south. He's saying, I want you to go back. வட திசையிலிருந்து தெற்குக்கு நேராய் கடந்து வந்து விட்டார். இப்போது கர்த்தர் மீண்டுமாய் உன் ஸ்தானத்திற்கே நீ போ என்று அனுப்புகிறார். And he's giving him 3 tasks, to anoint 2 kings and also to choose Elijah to take over from himself. 3 முக்கியமான வேலைகளை கர்த்தர் எலியாவுக்கு கொடுக்கிறார். 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், மாத்திரமல்ல உன் ஸ்தானத்திலே எலிசாவை நீ உறுதிப்படுத்து என்று சொல்லுகிறார். What he is saying, you can go back, you are indestructible. நீ மீண்டுமாய் உன் நிலைக்கு திரும்பி போ என்று கர்த்தர் உரைக்கிறார். What God is saying to him is, he wanted to die, but God is saying to him, I've got some more work to do for you, Elijah. You've got to set in motion the next generation of people. எலியா தீர்க்கதரிசியோ தான் சாக வேண்டும் என்று முறையிட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உனக்கு நான் இன்னும் பல வேலைகளை வைத்திருக்கிறேன், அதை செய்து முடி என்பதாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. But God says to him, verse 18, Elijah thought he was the only one prophet left. But God says, yet I have reserved 7,000 in Israel, all whose knees have not bowed to Baal, and every mouth that has not kissed him. 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். So here he goes back and does what God has asked him to do. அவர் மீண்டுமாய் புறப்பட்டு போய் கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்கிறார். Though Elijah got discouraged and he wanted to die, Lord encouraged him and instructed him, he had more things to do for the Lord, and he has a responsibility to raise a new generation. சொன்ன வார்த்தையின்படியே அவன் புறப்பட்டு போய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். God spoke to him in a still small voice. எலியாவுடனே கூட மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு கூட பேசினார். God is speaking to you today. God is saying, I want you to know me. I want you to trust in me. I want you to put your faith in. அதே மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு கூட இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறது என்னவென்றால், நீ என்னிலே நம்பிக்கையாக, என்னிலே விசுவாசமாய், என்னையே நீ சார்ந்தீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Bible says, come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest. Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest into your soul. கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வந்து இளைப்பாருங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மெதுவாயும் லெகுவாயும் இருக்கும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். The still small voice is speaking to you.
today. இந்த நாளிலே அவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. Do you want to respond to that call? Let's bow our heads in prayer. கர்த்தருக்கு முன்பதாக பதில் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். If you want to commit your life to the Lord Jesus Christ, I'm going to lead you in a prayer. உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். Here we looked at Elijah had a mountaintop experience and followed by that a valley experience and discouraged. எலியா தீர்க்கதரிசியானவர் மலை உச்சியின் வெற்றி கொண்டாடினதுக்கு பின்பதாக பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாய் போனதை நாம் இன்றைக்கு பார்த்தோம். God was there. He met his physical need, provided for him. He encouraged him and he gave him a commission to do. If you are discouraged, எலியா சோர்ந்து விடாய்த்து போயிருந்த பொழுது தன் சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து அவரை பலப்படுத்தி அடுத்த வேலைகளை தேவன் அவருக்கு கொடுத்து உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். I want to encourage you. The still small voice of God is speaking to you. கர்த்தருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் ஊழியம் செய்வாராக. If you want to commit your life to the Lord Jesus Christ, I'm just going to lead you in a prayer. உங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க விரும்பினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Loving Heavenly Father, come to you in the name of your Son Jesus. Lord Jesus, thank you for dying for me on the cross of Calvary. I come to you and I repent of my sins. Cleanse me from all unrighteousness. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். அன்புள்ள இயேசுவே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி நீக்கி அருளும். I invite you in my life, Lord Jesus, as my Lord and Savior. In Jesus' mighty name. Amen. இயேசுவே, என்னுடைய இருதயத்திலே உம்மை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed this prayer, you invited the Lord Jesus Christ into your life, I would advise you to get in touch with a local church and fellowship with them. God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதான திருச்சபைக்கு சென்று தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.